சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல நேரத்தை வீணடிக்காமல் நீ என்னவென்று கேட்க, இந்த சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி எப்படிப்பட்ட செய்தி? உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்தை நீ வீணடித்து விட்டாயானால் அது நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்னும் 2 மணி நேரத்திற்குள் நிச்சயமாக உன்னை தேடி நீ விரும்புகின்ற ஒரு நபரிடமிருந்து உனக்கான அழைப்பு வரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்காக இந்த சாயப்பா எப்பொழுதும் உன்னிடத்தில் நின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரத்தை நீ நிச்சயமாக சரியாக உணர வேண்டும். நீ நேரத்தை வீணடித்து அப்பா சொல்ல வருவது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் சென்றாயானால் நிச்சயமாக அது உனக்கு மனவேதனைகளை கொடுத்து விடும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று நீ உணர்ந்திட முயற்சி செய். இதனை இத்தனை நாளும் நாம் விரும்புகின்ற உறவுகள் எல்லோரும் நம்மோடு தான் இருந்தார்களா என்ன? இல்லை அல்லவா? நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் ஒரு புறம் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமே நம்மோடு இருக்கிறது என்பதனை இணைப்பது ஒரு புறம் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மாறுதல்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. இன்று உன் அப்பா இந்த சாயப்பா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ சற்று கவனமாக தெரிந்து, என் குழந்தை, நீ உண்மையான அன்பு வைத்த ஒரு உறவு உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறதா என்ற சந்தேகத்தில் இருக்கின்ற ஒரு உறவு சில காலமாகவே சில கருத்து வேறுபாடுகளால் உன்னிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நிற்கின்ற உறவு உன்னோடு தான் இருந்தாலுமே, உன்னோடு தான் பயணித்தாலும், ஆனால் பேசுகின்ற விஷயங்களும் நடந்து கொள்கின்ற விதங்களும் உன்னிடத்திலிருந்து அவர்களை சற்று தொலைதூரமாகவே பிரித்து வைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இவர்கள் எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்பதையெல்லாம் தெரிந்து தான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் உன்னிடத்தில் பேசுவது குறைவு. எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்வது குறைவு. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாவற்றையுமே அவர்கள் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்வது இல்லை. உனக்கு என்ன நடக்கிறது என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள எண்ணுவது இல்லை. சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அதற்கு அவர்கள் உனக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பதில் இப்படிப்பட்ட உறவுகள் ஒருபுறம், இன்னொன்று நீ விரும்புகின்ற உறவு ஒன்று தொலை தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது ஒருபுறம். உனக்காக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ இந்த வாழ்க்கையில் கடைசியில் நமக்கென இருப்பது இவர்கள் மட்டும்தான் என்று உணரும் தருணத்தில் இவர்கள் உன்னோடு பேசிவிடாமல் விலகி நிற்பதை நிச்சயமாக என் குழந்தை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை. இது ஒரு புறம் இருக்க, உன்னோடு இருக்கின்ற சில உறவுகள், உனக்கு உண்மையான அன்பை கொடுக்கின்ற சில உறவுகள் தொலை தூரத்தில் இருக்கிறார்கள். எந்த விஷயத்தையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத தூரத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் பேச வேண்டும் என்று நினைத்தாலே பல தடைகளும் பல தடங்கல்களும் வந்து கொண்டிருக்கின்றது. யாராவது ஒருவர் இடைஞ்சலாக நின்ற இந்த அன்பை உனக்கு பெறவிடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. எல்லாமுமாக உன்னை தேடி இந்த வாழ்க்கை நடத்தும் இந்த உண்மைகள் நிச்சயமாக என் குழந்தைக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதை நான் அறிவேன். இந்த சாயப்பா ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்ட பிறகுதானே உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். உன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒருவர் உன்னோடு பேசாமல் விலகி நிற்கிறார் என்றால் அதற்கான காரணம் என்னவென்று தெரியாமல் தானே என் குழந்தை நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதற்கான காரணம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தானே என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்கின்றாய். இதையெல்லாமும் எப்பொழுதுமே நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணரும் பொழுது நம்மோடு நன்றாக பழகி கொண்டிருந்தவர்கள் நம்மோடு பேசாமல் போனதற்கான காரணத்தை நம்மால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். இவர்களோடு பேசினால்தான் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்று நாம் எண்ண வேண்டும். இவர்களோடு பேசினால்தான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் இவர்கள் நம்மை ஒன்று இல்லாமல் ஆக்கிவிட்டு செல்வது என்னவென்று நமக்கு புரியாமல் தான் போகிறது அல்லவா?
எவ்வளவு தூரத்தில் இவர்கள் நின்றிருந்தாலும் ஒருபொழுதும் நம்மிடத்தில் என்னவென்று பேசிவிட இவர்களுக்கு நேரமில்லை. எவ்வளவு பேருக்கு இவர்கள் நேரம் ஒதுக்கினாலும் உனக்காக நேரம் ஒதுக்க இவர்களுக்கு நேரமில்லை. சற்று மனது வேதனைப்படத்தான் செய்கின்றது. அதிகமாக மனது வேதனையில் தவிக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் இதையெல்லாம் எப்படி நாம் கடந்து வந்தோம் என்று நினைத்து பார்த்தால் உனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். இவர்கள் பேசவில்லை என்றால், இவர்களோடு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பேசிவிடவில்லை என்றால் அந்த நேரமே நமக்கு போதாது. அந்த நேரமே நமக்கு போகாது என்பது போலத்தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது அவர்களோடு பேசாமல் இந்த வாழ்க்கை வாழ கற்றுக்கொண்ட ஆனாலும் மனதில் ஒரு ஓரத்தில் இவர்களிடமிருந்து ஒரு அழைப்பு நமக்காக வந்துவிடாதா? இவர்கள் ஒரு முறையாவது நம்மிடம் பேசிவிட மாட்டார்களா என்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதையெல்லாம் நினைத்து நீ ஒருபொழுதும் வருந்த வேண்டாம். இதையெல்லாம் யோசித்து என் குழந்தை நீ ஒருபொழுதும் மனம் கலங்க வேண்டாம். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு புரிய வைத்து நிற்கும் பொழுது இதை எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தை நீ ஒவ்வொரு வினாடிகளையும் கடந்து வரத் தொடங்கும் நேரம் ஒன்று மட்டும் உனக்கு புரிய வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். எதனால் இவர்கள் நம்மை விட்டு விலகிச் சென்றார்கள் என்ற ஒரு கேள்விக்கு மட்டும் என் குழந்தைக்கு பதில் தேவைப்படுகிறது. எதனால் இவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய நிலை வந்தது என்ற கேள்விக்கு மட்டும் என் குழந்தைக்கு பதில் தேவைப்படுகிறது. இப்படித்தான் இருக்க முடியும் என்றால் இவர்கள் ஆரம்பத்திலேயே நம் நட்பை துண்டித்திருக்கலாமே, ஆரம்பத்திலேயே நம்மோடு பேசாமல் இருந்திருக்கலாமே என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையை நமக்கு உணராமல் எந்த வகையிலும் அவர்களின் மீது நாம் பழியை போட்டுவிட முடியாதல்லவா? அவர்களின் நட்பையும் நாம் சந்தேகிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களின் நிலைமை அவர்களை இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தள்ளி இருக்கிறது என்றால் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் நாம் நிச்சயமாக மதிப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? அவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கும் நாம் நிச்சயமாக உணர்வுகளை மதிக்கத்தான் வேண்டும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரத்தில் நீ எதற்காகவும் வருந்தக்கூடாது. இவர்கள் எதனால் இத்தனை மாற்றங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதனை விளக்கத்தை சொல்லத்தானே நான் வந்திருக்கின்றேன். இவர்கள் ஏன் இப்படி மாறினார்கள் என்பதை தெரிந்து கொண்டு தான் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தை, அப்பா சொல்வதை சொல்ல சொல்ல இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து இந்த சாய் அப்பாவுடன் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது, என் குழந்தையே, இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து நடந்த காரணம் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு மனிதனுடைய தீய எண்ணம்தான். எந்த ஒரு நட்பு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரியாக கிடைத்தாலும் அதை தடுப்பதற்கான முயற்சியில் இவர்கள் உடனடியாக இறங்கி விடுவார்கள். அந்த நட்பு உன்னுடைய வாழ்க்கை நிலைக்கக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு நிலைமையை இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு தரக்கூடாது என்று நானும் ஆசைப்பட்டு, இது போன்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உனக்கு செய்யக்கூடிய இந்த துரோகங்கள் எப்பொழுதுமே உனக்கு தொடரக்கூடாது என்று தான் நான் நினைத்து, ஆனால் அதில் என்ன நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. உனக்கு நல்ல நட்பு கிடைத்திருக்கிறது. இந்த நட்போடு நீ இருக்கக்கூடாது என்பதற்காக உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவர்களை உன்னிடத்திலிருந்து பேச விடாமல் இவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். பேச விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்தி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் உன் சாயப்பா இதிலிருந்து தெரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? யார் என்ன சொன்னாலும், யார் எதை செய்ய சொன்னாலும் இவர்கள் உனக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒருபொழுதும் அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க கூடாதல்லவா? எதுவென்றாலும் உன்னிடத்தில் கேட்டு அதன் விளக்கத்தை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் மற்றவர்களிடம் பேச்சை கேட்டு உன்னுடைய உறவை துண்டித்து கொள்ள அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். உன்னுடைய உறவை அவர்களுக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களிலும் இவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முடிவுதான் இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய வேதனையும் சோதனையும் தந்திருக்கிறது. மிகப்பெரிய கஷ்டத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் செய்த அந்த நட்பு இப்பொழுது என்னவாக இருக்கிறது தெரியுமா? ஒருவேளை அது உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்லது உனக்கு கிடைத்த ஒரு நட்பாக, ஒரு சகோதர சகோதரிய உறவாக, ஏதாவது உறவாக இருக்கலாம். இவர்கள் இப்பொழுது உன்னுடைய அன்பு கிடைக்கப் பெறாமல் தேவையில்லாத நபர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகுந்த கஷ்டத்தை இந்த வாழ்க்கையில் இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த சோதனைகளை இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவென்றாலும் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் இந்த நேரம் எல்லாவற்றிலும் நமக்கு தெளிவான ஒன்று கிடைக்கவில்லை. இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள், எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து நாம் கலங்கி கொண்டிருப்பதை எல்லாம் விட இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த விஷயம் எதை உருவாக்குகிறது என்பதை நிச்சயமாக இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனி என்னதான் நடக்கும் என்று நாம் நினைக்கும் பொழுது இந்த நட்பு இது போன்ற ஒரு நிலையில் இருந்தது அவர்களுக்கே மனதிற்குள் ஒரு வெறுமையை உருவாக்கிவிட்டது.
தேவையில்லாத நபர்களோடு சேர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிக்கிறார்கள். உன்னோடு இருந்த காலம் மட்டும் ஒருபோதும் இவர்களை தவறான பாதையில் நீ செல்வதற்கு அனுமதித்து விடக்கூடாது. ஒருபோதும் இவர்கள் தவறான பாதையில் செல்லும்பொழுது அதையெல்லாம் நீ ஊக்கப்படுத்தியதும் கிடையாது. இவர்களை எப்பொழுதுமே நீ நல்வழிப்படுத்தத்தான் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருந்தாய். என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ ஒரு விஷயத்தை அவர்களுக்கு நீ புரிய வைக்கத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய். எவ்வளவு வேதனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் நம்மை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரங்களில் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனையெல்லாம் என் குழந்தை நீ நிலையாக உணர்ந்து கொண்டாய் என்பதுதான் உண்மை. இனி உனக்காக நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து இந்த சாய் அப்பாவினுடைய இருக்கின்ற அனைத்தும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.